சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு இந்த வீட்டில் கிறிஷுக்கு எல்லாரோட பாசமும் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கிறிஷை ஏற்றுக்காமல் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய பாசம் கிடைக்கணுன்றதுனால தான் அவன் உங்கள் ரூமில் வந்து படுப்பான். இன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் அந்த ரூமில் தான் தூங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து விஜயா இருந்துட்டு, இந்த பையன் எதுக்காக மனோஜோட ரூம்ல போய் தூங்கணும்? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சரியா தான் பார்த்துட்டுருக்கேன். முதல்ல இந்த பையன நீ வெறுக்கிறது, இதோட நிப்பாட்டிக்கோ. இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவ மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கிறிஷ இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு, நம்ம விஜயா இருந்துட்டு சிந்தாமணியை கூப்பிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு, இப்போ ஒன்றும் பிளான் ஒன்றும் கெட்டு போயிடாது. அதனால் நான் மறுபடியும் எங்கள் ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த பையனை அப்படி தூக்கிட்டு போய் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே என் புருஷன் என்னை ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சின்னதாக அந்த பையனுக்கு அடிபட்டாலையும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இதை அவங்க வழியிலேயே போய் நான் மடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர்? ஆமாம், எங்கள் மனோஜ் வந்து ஏற்றுக்கணுன்றதுனால தானே அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. மனோஜ் வந்து அந்த பையனை ஏற்றுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.